ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது நான் உங்கள் ஷோ. இது வந்து நம்ம ஷோவோட 6வது எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்டோட டேட்டாபேஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 19 பிளாக்காக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 19 பிளாக் வந்து நேம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது அரியலூர், செங்கல்பட்டு 2 டேட்டாவை பார்த்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து அந்த பிளாக்குக்கான டேட்டாவை வந்து ஆட் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து அதையும் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு, இந்த 19 பிளாக்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல், அதாவது ஒவ்வொரு பிளாக்குக்கான நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கூல் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து 19 பிளாக் அப்படின்றது ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ அதனால் சென்னை டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோக்கு கீழே, அதாவது இந்த வீடியோக்கு அடுத்தது வந்து 2 ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன். இந்த டேட்டாஸ் வந்து இந்த பிளாக் வைஸாக இருக்கிற டேட்டா வந்து ஆட் பண்ணி விட்றேன். அதில் இருந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு டோட்டலாக 19 பிளாக்ஸ் இருக்குது. 19 பிளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து அடையார், ஆலந்தூர், அம்பத்தூர், அண்ணா நகர், எக்மூர், ஜார்ஜ் டவுன், கோடம்பாக்கம், மயிலாப்பூர், பெரம்பூர், பேரியமேடு, துளசிவாக்கம், ராயபுரம் சவுத், டி நகர், தேனாம்பேட், திருவிக நகர், திருவொற்றியூர், தொண்டிப்பேட், ட்ரிபிள்கேணி. ஸோ நம்ம வந்து டோட்டல் வந்து 19 பிளாக் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் 19 பிளாக்குக்கும் எத்தனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எத்தனை ப்ரைவேசி, அதாவது பார்சியல் எய்டட் ஸ்கூல் இருக்குது, எத்தனை ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, எத்தனை ஃபுல் எய்டட் ஸ்கூல் இருக்குது, எத்தனை சென்ட்ரல் போர்டு, எத்தனை ஐசிஐசி, எத்தனை ஐபி அப்படின்றத நான் வந்து இந்த டோட்டலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்காக வேணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து நான் கீழே மறுபடியும் சொல்கிறேன், கீழே ஆட் பண்ணி விட்றேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகேவா? நமக்கு இல்லாமல் டேட்டா பார்க்கறது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சென்னை டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னா, நான் டோட்டலாக வந்து இது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ப்ரைமரி, மிட்டு, அதுக்கப்புறம் ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் டோட்டலாக சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எத்தனை ப்ரைமரி இருக்குது, எத்தனை மிட் ஸ்கூல் இருக்குது, எத்தனை ஹைஸ்கூல் இருக்குது, எத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் சொல்கிறேன். அதே மாதிரி டோட்டலாக இவ்வளோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது நான் அந்த டேட்டாவையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்துடலாம். நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து டோட்டலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து 320 ஸ்கூல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 8 ஸ்கூலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்சியல் எய்டட் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாதி கவர்மெண்ட்டும் பாதி ப்ரைவேட்டும் ரன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கூலில் வந்து 91 ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில். அதுக்கடுத்து அப்படின்னா ஃபுல் எய்டட் அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரன் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் எடுத்துரும். ஸோ அது மாதிரி ஸ்கூல் வந்து 180 ஸ்கூல் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோன்னா 1175 ஸ்கூல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் தான் எவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து டோட்டல் 1756 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சென்ட்ரல் போர்டு, அதாவது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி ஸ்கூல் எத்தனை இருக்குன்னா, நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் 236 ஸ்கூலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபுல்லாக, அதாவது ஃபுல் எய்டடு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து வந்து எத்தனை, அதாவது கவர்மெண்ட் கையில் இருக்குது எத்தனை பிரைமரி ஸ்கூலு, எத்தனை மிட் ஸ்கூல், எத்தனை ஹை ஸ்கூல், எத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு டோட்டலாக வந்து இந்த 19 பிளாக்குக்கும் பார்த்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரைமரி ஸ்கூல் வந்து 19 ஸ்கூலில் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மிட் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா 183 ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹை ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்கூலில் வந்து நமக்கு 91 ஸ்கூல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா 197 ஸ்கூலில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து 490 ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல், அதாவது ஸ்டேட் போர்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றது பார்சியல் எய்டட் சொன்னாங்கன்னா பாதி கவர்மெண்ட்டும் பாதி ப்ரைவேட்டும் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அதுக்கடுத்து வந்து ஃபுல்லி ப்ரைவேட் ஸ்கூலு. இதில் வந்து நமக்கு சிபிஎஸ்சி, ஐபி, ஐசிஐசி இந்த ஸ்கூல் எல்லாம் ஆட் ஆகும். ஸோ ஓகே, நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்கூலில் பார்க்கலாம். நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் அதாவது 19 பிளாக்குக்கும் சேர்த்து 297 ப்ரைமரி ஸ்கூல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிட் ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா 30 ஸ்கூல் வந்து மிட் ஸ்கூல் மெயின்டைன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹை ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா 165 ஹை ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் செகண்டரி பார்த்தோம் அப்படின்னா 773 ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டலாக வந்து 1265 ஸ்கூல் வந்து நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்க்ளூடிங் வந்து சென்ட்ரல் போர்டு, அதாவது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி இந்த மூணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சமைச்சிருக்கிறது ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் அப்படின்றது இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மெட்ரிகுலேஷன், சென்ட்ரல் போர்டு, சமச்சீர் இது 3, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போர்டு, இந்த 4 போர்டையும் வந்து நம்ம சென்னை இதில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே மக்களை, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறது, நான் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து டோட்டலாக எத்தனை ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது, எத்தனை மிட் ஸ்கூல் இருக்குது, எத்தனை ஹை ஸ்கூல் இருக்குது, எத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அப்படின்றத அந்த டேட்டாவை நான் இன்ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டோட்டல் அப்படின்றது கவர்மெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்து எதுவும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் கொண்டு வந்திருப்பேன். ஓகே, இப்போ வந்து 19 பிளாக்லேயும் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு சேர்த்து எவ்வளோ ரன் பண்ணிட்டு அப்படின்னா, ப்ரைமரி ஸ்கூல் 316, மிட் ஸ்கூல் வந்து 213, ஹை ஸ்கூல் வந்து 256, ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து 970 ஸ்கூல். டோட்டலாக வந்து 1785 ஸ்கூல் நம்ம தமிழ்நாடுல சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா வந்து நான் ஏன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இதே மாதிரி வந்து இந்த டேட்டா வந்து மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த டேட்டா வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருக்கேன். 95% வந்து இது பக்கா அக்யூரேட்டான டேட்டா. மீதி ஒரு 5% வந்து ஒன் ஆர் ஸ்கூல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். அது ஏன்னா நாங்கள் நெட்டில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். சம் ஸ்கூல்ஸோட டேட்டா வந்து எக்ஸாக்டாக கொடுக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் விசிட் போடும்போது அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்காவாக, அதாவது அது கரெக்டாக இல்லையான்றதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் நான் டேட்டாவை கொடுக்கேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை முதல் இந்த வெளியே பெறுவது நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.